வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb காமர்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சாப்டர் யூனிட் 20 இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி. அதில் 10வது பார்ட்டு வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. 226 An individual who transfers house property without an adequate consideration to his owner, spouse or to minor child is called as dash. A. Co-owner, B. deemed owner, C. owner himself, D. none of the above. ஒரு வீட்டை வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷன் இல்லாமல், அதிகமான விலை இல்லாமல், சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு 100 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தன்னோட ஒய்ஃபுக்கோ இல்லாட்டி ஒரு மைனர் சைல்டுக்கோ கொடுத்தா அவர் யார்? இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவருக்கு பேர் பி டீம்டு ஓனருங்கிறது கரெக்டான ஆன்சர். 227 An individual is considered as an owner of the house property for the purpose of charging tax to dash. A member of cooperative society, company or AOP to whom a building or a part thereof is allotted or leased under a house building scheme of the society. B. An individual who transfers house property without an adequate consideration to his owner, spouse or to minor child. C. The holder of importable estate. D. all of the above. யார் டேக்ஸ் பர்பஸுக்கு ஓனர்னு எடுத்துப்பாங்க இண்டிவிஜுவலை அப்படின்னாக்க, இண்டிவிஜுவலை எப்போ ஓனர்னு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் அவர் தான் இண்டிவிஜுவல் தான் ஓனராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏ மெம்பர் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கம்பெனி ஆர் ஏஓபி டு whom a building or part thereof is allotted or leased under a house building scheme of the society-யாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் தான். An individual who transfer house property without an adequate consideration to his owner, spouse or to a minor child அப்படி இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் தான் ஓனர். அப்புறம் த ஹோல்டர் ஆஃப் இம்போர்ட்டபிள் எஸ்டேட் இருந்தாலும் அவர் தான் ஓனர். அதனால் டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 228 If the assessee let out the building or staff quarters to the employee of a business, the rent collected from such employees is assessable as income from. ஒருத்தர் சப்லெட் ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இன்னொருத்தருக்கு ரெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அதை என்ன இன்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க? சப்லெட்டு கொடுத்து அதை பிஸ்னஸ் இன்கமாக, இல்லாட்டி பி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சி அதர் சோர்சஸ், டி நன் ஆஃப் த எபோவ். அது சி அதர் சோர்சஸ்ங்கிற ஹெட்டில் இன்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க. 229 The gross annual value of the property is depends upon the dash. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூங்கிறதுனா? ஏ ஸ்டாண்டர்டு ரெண்ட், பி முனிசிபல் வால்யூவேஷன், சி ஃபேர் ரெண்ட். இது 3யுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 230 Which of the following is not a case of deemed ownership of house property? இதில் எது deemed ownership அப்படிங்கிறது வராது? ஏ ட்ரான்ஸ்ஃபர் டு எ ஸ்பௌஸ் ஃபார் இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன். இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது டீம்டு ஓனர்ஷிப்பு தான். பி ட்ரான்ஸ்ஃபர் டு எ மைனர் சைல்டு ஃபார் இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன். இதுவும் அந்த இண்டிவிஜுவல் டீம்டு ஓனர்ஷிப் தான். சி ஹோல்டர் ஆஃப் அன் இம்போர்ட்டபிள் எஸ்டேட். இதுவும் டீம்டு ஓனர்ஷிப் தான். அதனால் டி கோ ஓனர் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி. 2 பேர் ஓனராக இருக்காங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் மட்டும் ஓனர் கிடையாது. அதனால் டீம்டு ஓனருங்கிறதுல வராது. அதனால் தேர்ஃபோர் டி கோ ஓனர் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 231 If an assessee earn rent from a subtenant in respect to tenanted property let out as a residence, the said rent is dash. A exempted under section 10, B taxable under the head income from house property, C taxable as business income as the letting out is a commercial activity, D taxable as income from other sources. ஒருத்தருக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க,
அதை வந்து சப்டெனண்ட்டுக்கு கொடுத்து அவர் ரெண்ட்டு வாங்குறாரு. அவர் இன்னொருத்தருக்கு உள்வாடகைக்கு விட்டு ரெண்ட்டு வாங்குறாரு. அப்படின்னா அந்த ரெண்ட்டுக்கு விட்டவருக்கு, அதாவது முதல்ல ரெண்ட்டுக்கு விட்டவர் இல்லை, இந்த சப்லேட்டு விட்றாரு இல்லையா, அவருக்கு ரெண்ட்டுக்கு விட்றவர் அவரோட அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டை என்னவா ட்ரீட் பண்ணுவார்? இந்த இன்கம் வருது ரெண்ட்டு சப்லெட்லேருந்து, அது என்னவா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா டி taxable as income from other sourcesங்கிறது கரெக்டான ஆன்சர். 232 an assessee after sale of house property receiving arrears of rent chargeable to tax, the same computed in the stipulated manner is chargeable to tax as dash. ஒரு அசஸி ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டார், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அதுக்கு அப்புறமா அவருக்கு ரெண்டல் இன்கம் வந்து அரியர்ஸாக வருது. அப்போ வரும்போது அந்த இன்கம்மை எதில் காட்டுவார் அப்படிங்கிறது. ஏ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், சி எய்தர் ஏ ஆர் பி, டி நெய்தர் ஏ நார் பி. அதை வந்து இப்போது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் காட்டலாம், அப்படி இல்லைன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்லேயும் காட்டலாம். அதனால் சி எய்தர் ஏ ஆர் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 233 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிடக்டபுள் ஃப்ரம் ஆனுவல் வேல்யூ? ஆனுவல் வேல்யூலேருந்து எதை டிடக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏ interest on unpaid interest, B interest on loan taken for repairs, C interest on loan taken for reconstruction, D none of the above. இப்போது லோன் வந்து வாங்கியிருக்காங்க ரிப்பேருக்காக, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டும்போது கண்டிப்பாக அதுக்கு டிடக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அப்போ லோன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அது வந்து டிடக்ஷனில் காமிக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட், வட்டியே கட்டலை, அதுக்கு பெனால்ட்டி போடுறாங்க, இன்னொரு வட்டி போடுறாங்க. அந்த வட்டி வந்து டிடக்ஷனில் காட்டலாமா அப்படின்னா காட்டக்கூடாது. அதனால் ஏ இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 234 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போது borrowed on 10/10/2000 ஃபார் செல்ஃப் ஆக்குப்பைடு ப்ராப்பர்ட்டி இஸ் டிடக்டபுள் அப் டு எ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேஷ். இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னாக்கா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வாங்குறாரு, அதுக்கு லோன் வாங்குறாரு. அந்த லோன் வந்து எப்போ வாங்குறாருன்னா 10/10/2000க்கு அப்புறமா வாங்குறாரு. அப்போ வாங்கினா மேக்ஸிமம் எவ்வளவு அமௌண்ட்டு வந்து டிடக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஏ 50,000, பி 1,50,000, சி 5,000, டி none of the above. அப்போ வந்து 1,50,000 இப்போல்லாம் அதுதான் இருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது 1,50,000 மேக்ஸிமம், அதுதான். அதனால் பி கரெக்டான ஆன்சர். 235 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் டேக்கன் பிஃபோர் 1st April 1999 வில் பி அலவுடு அப் டு. இப்போ 1st April 1999க்கு முன்னாடி ஒருத்தர் வந்து லோன் வாங்கி இப்போ கட்டின்னு இருக்காரு, அதோட இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளவு அமௌண்ட்டு வரைக்கும் வந்து டிடக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா ஏ 30,000, பி 1,50,000, சி 10,000, டி 50,000. இப்போ வந்து 1,50,000. ஏப்ரல் 99க்கு முன்னாடி வாங்கியிருந்தால் அதுக்கு வந்து 30,000 rupees. ஏ 30,000ங்கிறது கரெக்டான ஆன்சர். 236 டிடக்ஷன் அலவுடு ஃப்ரம் ஆனுவல் வேல்யூ இஸ் டேஷ். ஏ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், பி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரிப்பேர், சி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், டி ஆல் ஆஃப் த எபோவ். ஆனுவல் வேல்யூலேருந்து எதெல்லாம் டிடக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா
இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. பி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரிப்பேர் உண்டு. அதுக்கடுத்தது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதுவும் உண்டு. ஸோ டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 237 ஃபார் கிளைமிங் த டிடக்ஷன் ஃபார் அன்ரியலைஸ்டு ரெண்ட் த அசஸி மஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. என்ன இப்போது அன்ரியலைஸ்டு ரெண்ட்டே நமக்கு வரலை, அது டிடக்ஷன் அதை காமிக்கணும். எப்படி காமிக்கிறது, எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் காமிக்கணும், எந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஏ ரூல் 4, பி செக்ஷன் 4, சி ரூல் 4A, டி செக்ஷன் 4A. ரூல் 4 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை டிடக்ஷனில் காமிக்கலாம். ஏ ரூல் 4ங்கிறது கரெக்டான ஆன்சர். 238 ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைடட் டு எம்ப்ளாயீஸ் இஸ் எக்ஸம்டட் அப் டு டேஷ் பர் மீல். ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க, லஞ்சு. அப்படி கொடுத்தா எவ்வளவு ரூபா வரைக்கும் அது டிடக்ஷனில் காமிக்கலாம் எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கறது அப்படின்னா ஏ 40 rupees, பி 50 rupees, சி 60 rupees, டி 25 rupees. ஸோ 15 rupees. அதனால் பி வந்து 50 rupeesங்கிறது கரெக்டு. பர் மீலுக்கு வந்து 50 rupees அலவுடு ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைடர். 239 இஃப் ஃபேர் ரெண்ட் இஸ் நாட் கிவன் தென் அஸ்யூம் டேஷ் ஆஸ் ஃபேர் ரெண்ட். ஃபேர் ரெண்ட்டு இல்லை, கணக்கு இல்லை நமக்கு அப்படின்னா எதை வந்து ஃபேர் ரெண்ட்டாக எடுத்துக்கணும்? ஏ ஆக்சுவல் ரெண்ட், பி ஸ்டாண்டர்டு ரெண்ட், சி ஆவரேஜ் ரெண்ட், டி நன் ஆஃப் த எபோவ். ஆக்சுவல் ரெண்ட்டை தான் ஃபேர் ரெண்ட்டாக எடுத்துக்கணும். ஃபேர் ரெண்ட் இல்லாத போது ஆக்சுவல் ரெண்ட்டு தான் ஃபேர் ரெண்ட்டாக எடுத்துக்கணும். அதனால் ஏ ஆக்சுவல் ரெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 240 ரெண்ட் ரிசீவ்டு பை ஒரிஜினல் டெனண்ட் ஃப்ரம் சப்டெனண்ட் இஸ் taxable அண்டர் த ஹெட். இப்போ அவரோட சப்டெனண்ட்டுக்கிட்டேருந்து வர ரெண்ட்டை என்ன பண்ணணும்? டெனண்ட்டு என்ன இன்கமாக காட்டுவார்? ஏ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இது வராது, என்ன ஹவுஸ் அவரது கிடையாது. பி வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், சி வந்து இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், டி நன் ஆஃப் த எபோவ். இதை வந்து பி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ங்கிற இதில் காட்டணும். பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 241 இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு அண்டர் ட்ரஸ்ட் ஃபார் சேரிட்டபிள் ஆர் ரிலீஜியஸ் பர்பஸ் இஸ் டேஷ். ஏ எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ், பி taxable at the rate of 10%, சி taxable at the rate of 20%, டி none of the above. ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் வருது, அது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அது வந்து டேக்ஸபுளாக என்ன? அது வந்து ஏ எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 242 ஐடென்டிஃபை த கரெக்ட் ஹெட். இதில் ஒரு கரெக்ட் ஹெட் இருக்குது. இன்கம் ஹெட்டு வந்து ஒரு 5 சொல்கிறோம், சேல்ரி ஹெட்டு. அதில் ஒரு ஹெட்டு இருக்குது. அந்த என்ன ஹெட்டு, அது கரெக்ட் ஹெட்டு என்ன? ஏ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் இல்லை. பி ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனுங்கிற ஹெட்டு இல்லை. சி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டு ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஹெட்டு இருக்குது. சி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டு ப்ரொஃபஷனுங்கிறது. டி நன் ஆஃப் த எபோவ். அதனால் சி வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டு ப்ரொஃபஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 243 பிஸ்னஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் பர் செக்ஷன். பிஸ்னஸை எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இது எல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏ 2 சப்ரூல் 11, பி 2 சப்ரூல் 12, சி 2 சப்ரூல் 13, டி 2 சப்ரூல் 14. இது வந்து ரூல் 2 சப்ரூல் 13 அப்படிங்கிற சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 244 இன்கம் ஃப்ரம் இல்லீகல் பிஸ்னஸ் இஸ் டேஷ். ஏ பார்ட்லி taxable, பி taxable, சி exempted, டி none of the above. லீகல் இல்லீகல் எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் அதுலேருந்து இன்கம் வந்ததுன்னா அது வந்து taxable. அதனால் பி வந்து taxable.
இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து 245 எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஈஸ் இந்த செக்ஷன். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க, எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க? A31, B32, C35, D36. C35ங்கிற செக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 246 any payment made outside India and TDS is not paid, then it is dash. A allowed, B disallowed, C partly allowed, D none of these. அவுட்சைடு இந்தியாவுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறாங்க, டிடிஎஸ் பிடிக்கலை அப்படின்னாக்க அது வந்து அலவுடா, டிஸ்அலவுடா, பார்ட்லி அலவுடா, நன் ஆஃப் தீஸா? அது வந்து டோட்டலி டிஸ்அலவுடு. அந்த பேமெண்ட் வந்து பி டிஸ்அலவுடுங்கிறது கரெக்டான ஆன்சர். 247 பேமெண்ட் மேட் இன் கேஷ் எக்ஸீடிங் டேஷ் இஸ் டிஸ்அலவுடு. A 15,000, B 20,000, C 25,000, D 30,000. B 20,000. 20,000 அண்ட் எபோவ் வந்து செக்கு அந்த மாதிரி இதில் தான் கொடுக்கணும். டிடி அந்த மாதிரி கேஷில் கொடுக்கக்கூடாது. அதனால் அது வந்து அது வந்து டிஸ்அலவ் ஆகும். அதனால் B 20,000ங்கிறது கரெக்டான ஆன்சர். 248 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலைடு பேமெண்ட் ஆஃப் VAT இஸ் டேஷ். A allowed, B disallowed, C partly allowed, D none of these. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலைடு பேமெண்ட் ஆஃப் VAT அது எக்ஸ்பெண்டிச்சரில் காமிச்சிருக்காங்க, அது அலவுடு. ஏ அலவுடுங்கிறது கரெக்டான ஆன்சர். 249 அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி இஸ் எ சார்ஜ்டு ஆன். டிப்ரிசியேஷனை இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி எப்படி சார்ஜ் பண்ணணும்? ஏன்னா இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரேட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க, மெத்தடெல்லாம். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஏ பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த மிஷினரியா, பி ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஃப் த மிஷினரியா, சி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த மிஷினரியா, டி ஆல் ஆஃப் த எபோ. எதை வச்சு மிஷினரியோட ரேட்டு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, சி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த மிஷினரிங்கிறது கரெக்டான ஆன்சர். அதில் தான் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. 250 ஆஸ் பர் செக்ஷன் 30 which expenditure incurred for a building used for the business or profession shall not be allowed as a deduction. செக்ஷன் 30 படி எந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த பில்டிங்காக பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பில்டிங்காக எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது நாட் அலவுடு ஆஸ் எ டிடக்ஷன். ஏ ரெண்ட்டு ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் பில்டிங்க்கு கட்டினாங்கன்னா உண்டு, அது அலவுடு. பி இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் கண்டிப்பாக உண்டு. சி ரிப்பேர்ஸ் ஆஃப் பில்டிங் கண்டிப்பாக அதுவும் உண்டு. டி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பில்டிங்கை ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணினாங்கன்னா, பெரிய ஒர்க்கு பண்ணினாங்கன்னா அது கண்டிப்பாக வராது, எக்ஸ்பெண்டிச்சரில் வராது, டிஸ்அலவுடு. டிங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.